அறிவிக்கப்படாமலே திமுகவின் தலைவர் பொறுப்புக்கு தகுதி மிக்கவராக மு.க.ஸ்டாலின் செயல்பாடுகள் இருப்பதாக கருணாநிதி தெரிவித்திருப்பது ஸ்டாலினுக்கு கிடைத்த வெற்றி என திமுக அமைப்பு செயலாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் தெரிவித்துள்ளார். தந்தி டிவிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். நமக்கு நாமே திட்டம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்திருப்பதற்காக திமுகவினரும் சரி சில மக்களும் கருதுகிறார்கள். இந்த நிலையில் திமுகவை முன்னெடுத்து செல்லக்கூடிய அதை வழிநடத்தக்கூடிய அடுத்த கட்ட தலைவராக ஸ்டாலினை இருப்பதற்கும் முன்வைப்பதற்கும் ஏதேனும் தடைகள் இல்லை என்ற வகையில் திமுக தலைவர் கருணாநிதியும் சொல்லியிருக்காரு. ஏன்னா தான் அறிவிக்காமலே ஸ்டாலின் அவர்கள் தலைவர் போல செயல்படுகிற விஷயத்தில் இருக்காரு அப்படின்ற விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அவரே சொன்ன பிறகு அதில் நான் கருத்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஜனநாயக அமைப்பு. எந்த முடிவும் கட்சியின் பொதுக்குழு செயற்குழு போன்ற அமைப்புகளின் முடிவின் அடிப்படையிலே மேற்கொள்ளப்படுமே தவிர தன்னிச்சையாக தலைவர் கலைஞர் அவர்கள் கூட இதுவரை அவருடைய 47 ஆண்டு கால தலைமை பொறுப்பிலே அவரே கூட இதுவரை தன்னிச்சையாக எந்த முடிவையும் அறிவித்ததில்லை. அவர் மிகப்பெரிய ஜனநாயகவாதி என்கிற வகையில் கட்சியின் அமைப்புகள் பொதுக்குழு செயற்குழு போன்ற அமைப்புகள் ஒரு பொருளை விவாதித்து ஏற்றுக்கொள்ளும் நிலையிலே தான் கட்சியை அவர் ஒரு ஜனநாயக இயக்கமாகவே தொடர்ந்து நடத்தி வருகிறார். அதைத்தான் அவரும் சொல்லியிருக்கிறார். எனவே அதற்கு மாற்றாக நான் கருத்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அடுத்த கட்டமாக அவர் அறிவிக்கப்படாமலேயே ஒரு தலைவராக இருக்கக்கூடிய அனைத்து தகுதியும் பெற்றிருக்கின்ற தோணியில் தான் அந்த பதில் இருக்குது. அது தளபதி ஸ்டாலினுக்கு கிடைத்த ஒரு பெருமையாக நான் கருதுகிறேன். தலைவர் கலைஞர் அவர்களே பாராட்டத்தக்க வகையிலே தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை இது காட்டுகிறது.